பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கும் நாட்டின் மிக நீளமான அடல் சேது கடல் பாலத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம். மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கும் வகையில் 21.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாட்டின் மிக நீளமான கடல் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மும்பை ஷிவ்ரி என்ற இடத்திலிருந்து நவி மும்பையில் இருக்கும் நவசேவா துறைமுக நகரத்திற்கு செல்லும் இந்த கடல் பாலத்தின் கட்டுமான பணிகள் 2018ஆம் ஆண்டு தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுற்றன. சுமார் 22 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தில் 16.5 கிலோமீட்டர் கடலிலும் எஞ்சிய பகுதி நிலத்திலும் கட்டப்பட்டுள்ளது. இப்பாலத்தை கட்ட 15,100 கோடி ரூபாய் ஜப்பானிடமிருந்து கடன் வாங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாலத்தை கட்டி முடிக்க 17,843 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை பயன்படுத்துவதன் மூலம் தென் மும்பையிலிருந்து நவி மும்பையில் உள்ள பான்வெல் நகரத்திற்கு செல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக சேமிக்க முடியும். கார்கள் இந்த கடல் பாலத்தில் ஒரு முறை செல்ல 250 ரூபாய் கட்டணம் வசூலிக்கவும், மாத பாஸ் கட்டணம் 12,500 ரூபாய் வசூலிக்கவும் மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலத்தில் மோட்டார் சைக்கிள்கள், 3 சக்கர வாகனங்கள், டிராக்டர்கள் மற்றும் மெதுவாக செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. மொத்தம் 30 ஆண்டுகளுக்கு இக்கடல் பாலத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும், முதல் 5 ஆண்டுகளுக்கு கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்றும் அரசு அறிவித்துள்ளது. இக்கடல் பாலத்தின் மூலம் ஆண்டுக்கு 10 மில்லியன் லிட்டர் எரிபொருளை சேமிக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 6 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டுள்ள மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் எனப்படும் இந்த நாட்டின் மிகப்பெரிய கடல் பாலத்திற்கு அடல் சேது என்று பெயரிடப்பட்டுள்ளது. இப்பாலம் உலகின் 12வது மிகப்பெரிய கடல் பாலமாக கருதப்படுகிறது.